Hi, this is S.RAJALAKSHMI and இன்னைக்கு நம்ம GSTல டைம் ஆஃப் சப்ளை சாப்டர் கான்செப்சுவலாக ரிவைஸ் பண்ண போகிறோம் தமிழில். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் சப்ளை சாப்டரில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். We have got two sections in time of supply, section number 12 and section number 13. So section number 12 and 13 of CGST Act deals with time of supply. So time of supply na என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Your liability to pay tax will arise at the time of supply. அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்போ ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் டைம் ஆஃப் சப்ளையை பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதம் உங்கள் டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 10th or 11th நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு உங்கள் லைபிலிட்டியை டிக்ளேர் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் 20th 3B நம்ம ஜிஎஸ்டி லைபிலிட்டியை செட் ஆஃப் பண்ணி பே பண்ணியிருந்திருக்கணும். ஸோ லைபிலிட்டி டு பே டேக்ஸ் எப்போ வரும், நம்மளோட டைம் ஆஃப் சப்ளையை பொறுத்து தான் வரும். இட் இஸ் டாட் இன் செக்ஷன் நம்பர் 12(1) and 13(1). ஸோ இந்த லெசன் நம்ம படிக்கும்போது செக்ஷன் 12 and 13 சைமல்டேனியஸாக படிக்கணும். 12 is time of supply in relation to goods and 13 is time of supply in relation to services. So 12(1), 13(1) என்ன சொல்லுது, time of supply will arise, liability to pay tax will arise at the time of supply ன்னு சொல்லுது. Next we'll talk about section 12(2) and 13(2). So 12(2), 13(2) பார்த்தோம் அப்படின்னா, what is your time of supply in case of goods and services if you're providing services or goods on forward charge mechanism? இப்போ நான் ஃபார்வர்ட் சார்ஜில் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னா டைம் ஆஃப் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு செக்ஷன் 12(2), 13(2) நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செக்ஷன் 12(2)ல டைம் ஆஃப் சப்ளை இஸ் நத்திங் பட் யோர் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், ஆக்சுவலாக என்னைக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம், ஆர் லாஸ்ட் டே டு இஷ்யூ இன்வாய்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் நம்பர் 31. இந்த ரெண்டு டேட் எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் யோர் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் பை த சப்ளையர். ஸோ நம்ம ஃபார்வர்ட் சார்ஜ்னா சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பேசணும். ஸோ நான் என்னைக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருக்கேன், இல்லை நான் லாஸ்ட் டேட் என்னைக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணும் ஆஸ் பர் செக்ஷன் 31. அப்படி இல்லைனா என்னைக்கு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறேன், இல்லை சப்ளையரோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ பேமெண்ட் கிரெடிட் ஆகுது, இதில் விச் எவர் இஸ் ஏர்லியர் வில் பி மை டைம் ஆஃப் சப்ளை. இதில் நம்ம லாஸ்ட் டே டு இஷ்யூ இன்வாய்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் நம்பர் 31 பார்த்துருக்கோமா. ஸோ இஃப் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட் ஆன் ஆர் பிஃபோர் ரிமூவல், supply does not involve movement of good or other cases na it is the date of delivery or making available. Continuous supply of goods irundhuchu appadina the date of each payment or the date of invoice issue நம்ம consider பண்ணணும். Goods sold on consignment basis irundhuchuna it is the date of sale or the actual date 6 months from the date of removal நம்ம consider பண்ணணும். So section 31 படி உள்ள date of invoice இல்லனா actual date of invoice, date of receipt of payment by the supplier or date of crediting the supplier's bank account, whichever is earlier will be my time of supply in case of forward charge mechanism of goods. Then forward charge mechanism நம்ம சர்வீசஸ் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின், இன்வாய்ஸ் டயத்தில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஸோ வாட் இஸ் இன்வாய்ஸ் இஷ்யூட் வித் இன் டைம், 30 or 45 days நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ப்ரொவிஷனிங் ஆஃப் சர்வீஸ்ல இருந்து 30 or 45 daysக்குள்ள இன்வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்வாய்ஸ் இஸ் இஷ்யூட் வித் இன் டைம். அப்படி இன்வாய்ஸை டயத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா your date of invoice, date of receipt of payment, whichever is earlier will be my time of supply. அப்படி நான் இன்வாய்ஸ் டயத்துக்கு கொடுக்கல சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் இன்வாய்ஸ் டேட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. இட் இஸ் டேட் ஆஃப் ப்ரொவிஷனிங் ஆஃப் சர்வீசஸ் ஆர் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் whichever is earlier. ஸோ நம்ம இப்போ பார்த்த செக்ஷன் 12(2), 13(2) ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் குட்ஸாக இருந்தால் நம்ம எப்படி டைம் ஆஃப் சப்ளை கன்சிடர் பண்ணணும், சர்வீசஸாக இருந்தால் நம்ம எப்படி டைம் ஆஃப் சப்ளை கன்சிடர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரெகார்டிங் அட்வான்சஸ். நம்ம குட்ஸ் வாங்குறதுக்காக அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா குட்ஸ் செல் பண்ணுறதுக்காக, then there is no GST liability on advance for goods. But when it comes to advance for services, GST is liable to be paid at the time. So advance GST for goodsக்கு கிடையாது, GST supplies of servicesக்கு நம்ம அட்வான்ஸுக்கு GST சார்ஜ் பண்ணுறோம். Then there is an option excess payment up to 1000 ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெலிஃபோன் பில் கட்டுறேன், இந்த மாதம் வந்து கெட்டுற பில்லோட ஒரு 500 ரூபாய் அதிகமாக நான் கட்டிட்டேன், ரெசிபியன்ட் கட்டிட்டாங்க அப்படின்னா தி சப்ளையர் ஹாஸ் an ஆப்ஷன் டு கன்சிடர் இட் எய்தர் வித் திஸ் மந்த் பேமெண்ட் ஆர் நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட். அது அவரோட ஆப்ஷன். ஸோ 1000 ரூபாய் வரைக்கும் எக்ஸஸ் பேமெண்ட் இருந்தால் இட் இஸ் அட் த ஆப்ஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு கன்சிடர் தி டைம் ஆஃப் சப்ளை. ஸோ இப்போ பார்த்தது செக்ஷன் 12(2), 13(2) ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் வாட் இஸ் தி டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் வில் கோ டு ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ ரிவர்ஸ் சார்ஜில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஹூ இஸ் லைபிள் டு பே GST டு தி கவர்மெண்ட், it is a recipient. So recipient pay பண்ணணும் அப்படிங்கிறதுனால you have to consider the date of receipt of goods. recipient payment பண்ணுவார். So date of payment or debiting the bank account of the recipient. இதில் நம்ம எல்லாமே recipient point of viewல இருந்து பேசணும். Or 31st day from the date of invoice. இதில் டிரெக்டாக date of invoice எடுக்க மாட்டோம். We consider 31st day from the date of invoice. இதே RCMல services issue பண்ணியிருந்தாங்கன்னா it is date of payment by the recipient.
ஏன்னா அதில் நம்ம குட்ஸை ரிசீவ் பண்ணுற மாதிரிலாம் ரிசீவ் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் டேட் ஆஃப் பேமெண்ட் 61st day from the date of invoice, whichever is earlier. எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை அப்படின்னா then we can go for the date which is recorded in the books of the recipient if no details is available. Next one is for vouchers. Vouchersல நம்ம இஷ்யூ பண்ணும்போதே இந்த சர்வீசஸ் இந்த குட்ஸ் தான் வாங்கணுங்கிறது ஐடென்டிஃபையபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இஃப் த சர்வீசஸ் ஆர் ஐடென்டிஃபையபிளாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். என்னோட டைம் ஆஃப் சப்ளை இஸ் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். அதர்வைஸ், அதாவது நான் கொடுக்கும்போது ஒரு ரிலையன்ஸ் மாலுக்கு போய் நீங்கள் மொத்தமாக 1000 ரூபாய்க்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வவுச்சர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா my time of supply will be the date of redemption and not the date of issue of voucher by the supplier. So next one, section 12(5) and 13(5). So section 12 and 13(5)ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அதர் கேசஸ், ஜென்ரலாக மித்த எல்லா கேசஸ்லையுமே பீரியாடிக் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் சச் ரிட்டர்ன். அப்படி இல்லைனா இட் இஸ் த டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ். Then it is section 12(6), 13(6), addition in value by way of interest, late fee and penalty. So interest, late fee, penalty pay பண்ணுறதை நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா தென் அதுக்கு எப்போ டைம் ஆஃப் சப்ளை வரும்? இட் இஸ் த டேட் வென் யூ ஆர் ஆக்சுவலி ரிசீவிங். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்றுருக்கீங்க, 30th of this monthக்குள்ளே அவர் பேமெண்ட் பண்ணலைன்னா 1% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணும்போது யுவர் டைம் ஆஃப் சப்ளை இஸ் த டைம் வென் யூ ரிசீவ் சச் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ அண்ட் பெனால்ட்டி இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் டு பி இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. தட் இஸ் நீங்கள் 100 rupees வாங்கினீங்கன்னா and the 100 rupees is nothing but 118%, which is inclusive of GST. So இதில் இருந்து simple cross multiplicationல you'll have to find out what is 18% GST, what is 100% interest. அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிற கான்செப்ட்ஸ்ல இறங்குவோம். So hope time of supply concepts are very clear to you. Happy learning, keep studying. And அடுத்து இதோட question revision series நம்மளோட questions playlistல போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா we'll discuss all the book back questions as well.